வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தமிழ் பண்ண போகலாமா? வாங்க. இப்போ நம்ம தமிழ் என்ன பண்ண டிஃப்ரெண்ட்டான தமிழ். கொலாப்புட்டில் வந்து கொலக்கட்டை செய்யணும். கொலக்கட்டை இது என்ன பொருட்கள்னு பார்ப்போம். பொருட்களை பாருங்கள். இந்த கொலாப்புட்டு ஒரு கப்புன்னு அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புக்காக உப்பு போட்டு வச்சு பரட்டி வச்சுக்கோங்க. தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கேரட்டு, உளுத்தம்பருப்பு, தாளிச்சப்பருப்பு, எண்ணெய், கடுகு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலாப்புட்டில் ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணியில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். பண்ணுவோம் பாருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறியாச்சு. ஊறுனா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பாப்பான்னு இருக்குது. இப்போ நாம் இந்த தாளித்து நம்ம இதில் போடுவோம். கொலக்கட்டை நம்ம தாளிக்க வேண்டி பண்ணுறோம் பாருங்கள். எண்ணெய், கடுகு, தாளித்த பருப்பு வறுக்கணும். ரொம்ப கறிய விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு ப்ரௌன் வந்த உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், கேரட்டு எல்லாம் இதை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இந்த கொலாப்புட்டுக்கு இந்த கொலக்கட்டைக்குள்ளே போட்டுக்கணும். பாருங்கள் ப்ரௌனாக வந்துருச்சு. நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே பொரியாக கட் பண்ணி இப்படி ஒரு தாளித்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பார்த்தீங்களா, ஓரளவுக்கு வந்ததுன்னா போதும். அப்புறம் கேரட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம்னா வதக்கிக்கோங்க. பார்க்குறக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கொலாப்புட்டு வச்சு நம்ம கொலக்கட்டை பண்ணுறோம். ரொம்ப வித்தியாசமான சமையல் வச்சாச்சுங்க. இப்போ இந்த கொலாப்புட்டுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த தாளித்து கொட்டியாச்சு. பின் நம்ம ஒரு கிளறி விடணும். நல்லா பற்றிக்கோங்க. பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இப்படி நல்லா பரட்டி வச்சுக்கணும். நல்லா உருண்டி பிடிச்ச மாதிரி வரும். இங்கே பாருங்கள் இப்படி வரும். நல்லா பச்சை வந்து நல்லா பசஞ்சிக்கோங்க. பசஞ்சு உருண்டி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் எல்லாம் நம்ம உருட்டி பிடிச்சி வச்சாச்சு. இப்போனா ஆவியில் வேக வைக்க போகிறோம். பாருங்கள் இப்போ நம்ம ஆவியில் வைக்க போகிறோம். நீங்கள் எந்த ஷேப் வேணால் கொஞ்சம் பால் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணாலும் போட்டுக்கலாம், தட்டி போடாலும் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு ஷேப் வேணுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் பண்ணுறதை வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் ஆவியில் வேக விட்டுருங்க. ரொம்ப ருச்சியாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம். 10-15 நிமிஷம் எப்படி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 10-15 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம தட்டத்தில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வித்தியாசமான சமையலுங்க இது. எல்லாம் ஒரே மாதிரி வந்து பச்சரிசி இந்த மாதிரி மாவாட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் வந்து கொலாப்புட்டு மாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கொலக்கட்டை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். கொலாப்புட்டு வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிறது. மிக்சியில் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டு நல்லா கை வெட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்போ மிக்சியில் அரைச்சி அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். டப்பாவில் நம்ம போடுறதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இந்த கொலாப்புட்டில் வந்து நம்ம எதை வேணால் செய்யலாம். நம்ம கொலாப்புட்டில் நின்று போட்டு செய்கிறத கற்பனை எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொலாப்புட்டு பண்ணியிருக்கிறேன். கொலாப்புட்டில் வந்து கொலக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கிறேன்.
இப்போ கொலாப்புட்டில் வந்து கொலக்கட்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. கொலாப்புட்டுக்கு சட்னி வேணும்னா இந்த மாதிரி கார சட்னி போட்டு உங்கள் விருப்பம் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம், கார சட்னி பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கார சட்னி பண்ணியிருக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபுட்டில் கொலக்கட்டை செய்யறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சமையல். நீ பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கொலாப்புட்டில் வந்து ஒரு 5 மினிச்சா 10 மினிச்சா நல்லா தண்ணி சுடு தண்ணி போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. வந்து நம்ம தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டி நல்லா பசஞ்சு உருட்டி பிடிச்சி ஆவியில் வேக வச்சுட்டுருங்க. அவ்வளோதாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சின்னவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். ரொம்ப ருச்சியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பார்த்து கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.